இருக்கக்கூடிய டாப் 100 பிளேசஸ் இங்க வந்து உணவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கு. அதுல நம்ம இந்தியால இருந்து இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 8 நகரங்கள் என்ன அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ டேஸ்ட் அட்லஸ் அப்படின்ற ஒரு இணையதளத்தின் மூலமா எந்த இடத்துல என்ன சாப்பாடு அண்ட் அது என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுல உலகத்திலேயே டாப் 100 பிளேசஸ் அங்க இருக்கக்கூடிய டாப் 100 நல்ல உணவு அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 8 பிளேசஸ் எது, இந்தியால இருந்து 8 பிளேசஸ் வந்து அந்த டாப் 100ல இருக்கிறாங்க, அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் மும்பை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய வடபாவ், பாவ் பாஜி அண்ட் பாம்பே பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 45வது இடத்துல அமிர்தரஸ் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அமிர்தரஸ் இடம் பிடிச்சிருக்கு. இங்க என்ன டிஷ் வந்து ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்த்சாரி குல்ச்சா. இதுதான் வந்துட்டு நல்ல ஒரு ஃபேமஸான டிஷ் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றிருக்கு. அடுத்ததா புதுடெல்லி 45வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான டிஷ் என்ன அப்படின்னா வந்து சோலே பட்டூரே, நிஹாரி அண்ட் பட்டர் சிக்கன். அடுத்து ஹைதராபாத் 50வது இடத்தை பிடிச்சிருக்கு. இங்க என்ன ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும், அந்த ஹைதராபாதி பிரியாணி தான். கொல்கட்டா 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இங்க வந்து ரசகுல்லா ஃபேமஸா. சென்னையும் இதுல வந்து இடம் பிடிச்சிருக்கு, 75வது இடம். இங்க வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தோசைகள் மற்றும் இட்லிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தான்ப்பா அது பிடிக்கல, ஆனா உலகத்துக்கே அது பிடிச்சிருக்கு. இதை தாண்டி உலகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்லாம் வந்து அந்த 100 பட்டியல்ல வந்து வந்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமா சென்னையில் இருக்கக்கூடிய தோசை இட்லி எல்லாம் இடம் பிடிச்சிருக்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லலாம். சோ ஆப்வியஸ்லி இந்த டிஷஸ் எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்படும் போதே தெரியுது, இது எல்லாமே நம்மளுக்குமேவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸா வந்து இருக்கும். தோசை இருக்கு, இட்லி இருக்கு, ரசகுல்லா இருக்கு, ஹைதராபாதி பிரியாணி இருக்கு, அப்படியே பட்டர் சிக்கன் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல வந்து இது இல்லாம இது வந்திருக்கலாமே, இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு டிஷ் சொல்லிருக்கலாமே அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பாம்பேல இருந்து பாவ் பாஜி, வடை பாவ்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம ஊர் வடை என்னாச்சுப்பா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.